வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கும். என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, கால்களில் பலவீனம் ஏற்படுவது, படிக்கட்டுகளில் ஏற சிரமப்படுவது, சமநிலையை இழந்த பிரச்சனை எல்லாருக்குமே இப்ப இருக்குது. வயசாயிடுச்சு, இதனாலதான் இது ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில சரியான உணவுகளை எடுத்துக்கொண்டால் 60, 70, 80, 90 வயதுல கூட நீங்க உற்சாகமாக நடக்க முடியும். நமது உடல்ல உள்ள தசைகள், எலும்புகள், நரம்புகள், மூட்டுகள் அனைத்துமே ஆரோக்கியமா இருந்தாதான் தடுமாறாமல் நம்மளால நடக்க முடியும். இன்னைக்கு வீடியோல 60 வயதுக்கு பிறகு கால்கள் பலமாகவும் சமநிலை சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய காய்கறிகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க. கடைசியில் சொல்ல போகக்கூடிய காய்கறி பலருக்கும் தெரியாத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவா இருக்குது. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி வகைகள்ல கீரை தான் நம்ம பார்க்க போறோம். அதாங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை 60 வயதுக்கு பிறகு கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு முதல் காய்கறியா இருக்குது இந்த முருங்கைக்கீரை. ஏன் இந்த முருங்கைக்கீரையை சொல்றோம்னா, இந்த முருங்கைக்கீரையில கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ஆனா இந்த முருங்கைக்கீரை சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. நம்மளுக்கு இதை பற்றி தெரியல. ஆனால் இதை வெளிநாடுகளில் இதை நிறையாவே எக்ஸ்போர்ட் பண்ணி இதில் கேப்சூல் அதாவது மாத்திரை தயாரித்து டெய்லியுமே இது எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு உணவு. எல்லாருக்குமே சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறணும். எதுக்காக எடுத்துக்கிறணும்னு சொல்கிறோம்னா, எலும்புகளை இது வலுப்படுத்துது, மூட்டு வலியை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக இது இருக்குது. தசை பலத்தை அதிகரிக்கக்கூடியது, உடலில் ஆக்சிஜன் சப்ளையை மேம்படுத்துறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படுது. இந்த முருங்கைக்கீரை எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னா, முருங்கைக்கீரை கூட்டு, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை அடை, பொரியல் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் வாரத்துக்கு 3லிருந்து 4 முறை சாப்பிடணும். அப்போ தான் உங்கள் உடலுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடச்சி நீங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பீங்க. ஸோ வாரத்துக்கு 3 முறை 4 முறை எப்படி இந்த கீரையை டெய்லி உருவி சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. வெளியில் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியாது. அதுக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முருங்கைக்கீரைகளை ஒரு மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரைகளை நீங்கள் வாங்கிட்டு வந்து, இல்லை மரம் இருந்துச்சுன்னா மரத்தில் பறித்து வீட்டுக்குள்ளே நிழலில் காய வச்சாலும் சரி, வெயிலில் காய வச்சாலும் சரி, அதை பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறீங்க. அது கூடவே அதுக்கு ஈக்குவலாக கருப்பு உளுந்து இருக்குல்ல, அதையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிறீங்க. 2 பொருட்களையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சிருங்க. ஒரு இட்லி பொடி எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி டெய்லி நீங்கள் மத்தியானம் சாதம் சாப்பிடுவீங்கள, அந்த சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த முருங்கை இலை பவுடரை நீங்கள் கலந்து சாப்பிடுங்க. உங்களுடைய கால்கள் அப்படியே ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிக்கும். மூட்டு வலி, முழங்கால் வலி, கை வலி, கால் வலி எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா முருங்கைக்கீரையும் உடலுக்கு கால்சியம் ரிச்சான ஒரு உணவு. அதே மாதிரி கருப்பு உளுந்தும் உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு. உங்களுடைய எலும்புகளை இரும்பாக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ 2ஐயும் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுடைய உடல் நல்லாவே வலுவாக்கப்படும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா, முருங்கைக்கீரை பவுடர் ஆன்லைனில் விற்கிது, ஆஃப்லைன்லேயே விற்கிது. சில சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அந்த முருங்கைக்கீரை பவுடரை வாங்கி நீங்கள் வாரத்துக்கு 3 முறை சூப்பு செய்யலாம். பவுடரில் காலையில் செய்யலாம். இல்லைன்னா சுடு தண்ணியில் அந்த முருங்கை இலையோடைய பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் 1 கிளாஸ் சுடு தண்ணியில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தாங்க ஒரு நாளைக்கு எடுக்கணும் பவுடரை. அதிகமாக எடுத்து சாப்பிட்றாதீங்க. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகலாம் சாப்பிடாதீங்க. ஆனால் தொடர்ந்து எடுங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, பீட்ரூட் தாங்க. பீட்ரூட் வயதானவர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு காய்கறியா இருக்குது. ஏன்னா இதுல நைட்ரேட் அதிகமாகவே இருக்குது. இந்த நைட்ரேட் என்ன பண்ணுதுன்னா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். மூளைகளுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. நினைவாற்றலை மேம்படுத்தும். வயதானவர்கள் நிறைய பேருக்கு என்னன்னா மெமரி லாஸ் ஆயிரும். பேச வந்ததை கூட, சொல்ல வந்த விஷயத்த கூட மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நினைவாற்றல் ரொம்பவே கம்மியாயிரும்.
ஆனால் இந்த பீட்ரூட்டை எடுக்கும்போது அவங்களுடைய நினைவு ஆற்றல் வந்து அதிகரிக்கும். மெமரி பவர் வந்து ஷார்ப்பாக இருக்கும். நடக்கும்போது சமநிலை பாதுகாப்புக்கு இந்த உணவு பயன்படுது. சிலர்லாம் நடக்கும்போது விழுவாங்கல்ல, அதெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து பயன்படுது. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவர்களுக்கு அதிக நேரம் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லுது. நீங்க ஒரு நாள் வந்து நீங்க நல்லா உங்களுடைய உடல்ல வளைச்சு நெளிச்சு நல்லா வேலை செய்யணும், கடுமையா நான் வேலை செய்கிறேன் ஆனா எனக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க பீட்ரூட் ஜூஸ் ஒரு கிளாஸை காலையில குடிச்சிட்டு அன்னைக்கான வேலையை தொடங்குங்க. எங்க இருந்து தான் எனர்ஜி வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும் உங்க பாடிக்கு. பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க, அவ்வளவு ஆக்டிவா வேலை பார்ப்பாங்க. முக்கியமா விளையாட்டு வீரர்கள், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க காலையில பீட்ரூட் ஜூஸ் குடிப்பாங்க. அவங்க ரொம்பவுமே ஆக்டிவா எல்லா விஷயங்களுமே செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு உடலுக்கு சுறுசுறுப்பையும் ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கக்கூடியது பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ் குடிக்க முடியலன்னா பீட்ரூட்ல பொரியல் செய்யலாம், சாலடு, சூப்பு, இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 3 முறை செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடித்தா ரொம்ப எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு டெய்லியும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. டெய்லியும் குடித்தா நைட்ரேட் அதிகமாகி பிரச்சனை ஏற்படும். ஸோ வாரத்தில் நீங்கள் 5 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா 2 நாட்கள் திருப்பி 2 நாள் இடைவெளி விட்டுட்டு அடுத்து ஒரு 5 நாள் குடிக்கலாம். இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் 7 நாளும் தொடர்ந்து எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா கேரட் தாங்க. கேரட் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இது கண்ணுக்கு மட்டும் நல்லது கிடையாது, இது நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது கேரட். ஏன்னா கேரட்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் கே இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இது எல்லாம் நரம்புகளுடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது, உடல் இயக்கத்தை சீரா வைக்கிறதுக்கும் பயன்படுது, எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க பயன்படுது, தடுமாற்றம் ஏற்படுவதை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த கேரட்டை எப்படி சாப்பிடலாம்னா பச்சையாகவே நம்ம சாப்பிடலாம், இல்லை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பொரியலாக சாப்பிடலாம், சாம்பாரில் போடலாம். ஸோ நீங்கள் எந்த வடிவில் வேணாலும் எடுத்துக்கிறலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா சுரக்காய் தாங்க. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சுரக்காய் ஒரு சாதாரண காய், அது நீர்ச்சத்து நிறைந்த காய் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் தவிர்த்து விடுகிறார்கள். ஆனா இது வயதானவர்களுக்கு ஒரு அற்புதமான உணவு தான் சுரக்காய். இதனால கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா உடல்ல குளிர்ச்சியாக வைத்திருக்கும். நீர் சத்து ரொம்பவே நம்ம உடலுக்கு முக்கியங்க. அந்த நீர் சத்தை பராமரிக்கிறதுக்கு சுரக்காய் பயன்படுது. அதே மாதிரி உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு சுரக்காய் பயன்படுது. நீர்ச்சத்து ஏன் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னா, நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தலை சுற்றுதல், நடக்கும்போது தடுமாறுதல், இந்த பிரச்சனையெல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும். ஆனா சுரக்காயை நீங்க எடுக்கும் பொழுது இது எல்லாமே தடுக்கப்படும். அதனால தான் வயதானவர்களுக்கு சுரக்காய் வந்து ரொம்ப முக்கியம் சொல்றோம். சுரக்காயை வந்து சுரக்காய் கூட்டு, சுரக்காய் சூப்பு, சுரக்காயில என்னென்ன குழம்பு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்க. அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னன்னா பசலைக்கீரை தாங்க. கீரைகள்னாவே ரொம்ப நல்லது தான். அதுல முக்கியமான கீரை என்னன்னா பசலைக்கீரை தான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னன்னா இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் கே இருக்கு. இதனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும், எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும், உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும், உடலை சமநிலையா பாதுகாக்கிறதுக்கும் இந்த கீரை பயன்படுது. இந்த கீரையோட விலையே 10 ரூபா தான் இருக்கும். ஆனா உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதுவும் முக்கியமா நம்ம பெரிய பெரிய மருந்து மாத்திரையில வாங்குவோம்ல, அந்த அளவுக்கு இது வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய. நிறைய பேர் வந்து என்ன வாங்குவாங்கன்னா விட்டமின் டானிக்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த விட்டமின் டானிக்கை விட இந்த பசலைக்கீரையில அதிக அளவில் வந்து சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ காஸ்ட்லியான பொருளில் தான் நீங்கள் சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி காஸ்ட்லியான பொருட்களை தேடுறீங்க மக்கள். ஆனால் இந்த 10 ரூபாயில் இருக்கக்கூடிய கீரையில் அதை விட அதிகமாகவே ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ இன்னுமே இந்த பசலைக்கீரையை மிஸ் பண்ணாமல் வாரத்தில் 2 இல்லைனா 3 முறை வந்து இந்த கீரையை கூட்டு வச்சு சாப்பிடுங்க. பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம், மசியல் பண்ணலாம், சூப்பு, எந்த வடிவில் வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடித்த மாதிரி.
அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்கக்கூடிய ஒரு காய் என்னன்னா பூசணிக்காய் தாங்க. இந்த பட்டியல்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காய்கறி என்னன்னா பூசணிக்காய் தான். இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா விட்டமின் ஏ, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்துக்கள். இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னா தசைகள் இது பாதுகாக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், உடல் பலத்தை மேம்படுத்துறதுக்கு பூசணிக்காய் பயன்படுது. முக்கியமா முதியோர்களுக்கு, அதாவது வயதானவர்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்குறதுக்கு பூசணிக்காய் பயன்படுது. இந்த பூசணிக்காய் எப்படி சாப்பிடலாமா? கூட்டு, சாம்பார், சூப்பு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாரத்துல 2 ல இருந்து 3 நாட்கள் கண்டிப்பாக நீங்க எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகள் கூடவே நீங்க சில விஷயங்களையும் கடைபிடிக்கணும். அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுல முதலாவது, தினமும் நீங்க 20 ல இருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். இரண்டாவது, போதுமான தண்ணீர் குடிக்கணும். 2 ல இருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறணும். மூன்றாவது, சூரிய ஒளி ரொம்பவே முக்கியம். எதுக்காகனா விட்டமின் டி உங்க உடலுக்கு தேவை. அந்த விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால சூரிய ஒளியை பார்த்து நீங்க ஒரு 15 நிமிடங்கள் உட்கார்ந்து இருக்கலாம், நிக்கலாம், இல்ல யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். நான்காவது விஷயம் என்னன்னா, புரதம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கிறணும். முட்டை, பயறு வகைகள், கொண்டக்கடலை இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறணும். உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி. அடுத்த 5வது விஷயம் தூக்கம் தாங்க. 7 ல இருந்து 8 மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்பவே அவசியமானது. ஸோ இந்த 5 டிப்ஸையும் நம்ம பார்த்த 6 காய்கறிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான். நண்பர்களே, 60 வயதுக்கு பிறகு தடுமாறாமல் நடக்க வேண்டும் என்றால் மருந்துகள் மட்டும் போதாது. நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த 6 காய்கறிகள் பல நேரங்கள்ல சிறந்த மருந்தாக செயல்படுது. ஸோ இந்த காய்கறிகளை மறக்காதீர்கள். இந்த காய்கறிகளை உங்க உணவுல சேர்த்துக்கிறங்க. உங்களுடைய எலும்பு, தசைகள், நரம்புகள் எல்லாத்திற்குமே ஆரோக்கியம், நீண்ட காலம் சுறுசுறுப்பா வாழ்றதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை